them. இன்னைக்கு நாம பார்க்க போற மூவியோட நேம் ஜெம்மா போவரி. இது ஒரு நாவல் பேஸ்ட் ஸ்டோரி. இந்த நாவலோட ஆத்தர் பொசி சிம்மன்ஸ். இந்த நாவலை 1999ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நாவலோட நேம் தான் ஃபிலிம்க்கும் டைட்டிலா வச்சிருக்காங்க. ஓகே, ஃபிலிமோட ஒன்லைன் என்னன்னா, லண்டன்ல இருந்து ஒரு கப்பல் மூவ் ஆகி பாரிஸ்க்கு வர்றாங்க. அப்படி அங்க வந்த ஹீரோயின் மேல அங்க இருக்கிற 3 பேருக்கு லவ் வருது. இதான் ஃபிலிமோட ஒன்லைனர். பாக்கி ஃபிலிம்ல பார்க்கலாம். யூ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோனா ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதும் நமக்கு இந்த வயசான மார்ட்டினை காட்டுவாங்க. இப்போ இவரோட பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேக்கரியும் இவரோடதுதான். இப்போ இவரு இங்க பிரெட் மேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அவர் பிரெட் மேக் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது தீஞ்சிருச்சு. உடனே மார்ட்டினோட வைஃப் இங்க ஃபாஸ்டா வந்து, என்னாச்சு, நீங்க எந்த உலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மார்ட்டின், நான் சார்லியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப இவரே தான் நம்ம ஃபிலிம் ஹீரோ மாதிரி. தென் இவரு வீட்டுக்கு வர்ற டைம் போஸ்ட் பாக்ஸ்ல ஏதாவது போஸ்ட் வந்திருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ அவரோட பக்கத்து வீட்டுக்கு வெளியே சார்லி நிக்கிறாரு. அதான் பேக்கரியில ஒய்ஃபு கிட்ட சார்லியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு மார்ட்டின் சொன்னார்ல, அதே சார்லி தான் இவரு. இப்ப இதுல இருக்கிற ஸ்டோரி என்னன்னு நீங்களே கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுப்பீங்க. இப்ப மார்ட்டின் அங்க போஸ்ட் பாக்ஸை செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போற டைம் சார்லியோட வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ புகையா இருக்கிறத பார்த்ததும் மார்ட்டின் ஃபாஸ்டா அங்க போய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. தென் இவரு அங்க போன பிறகுதான் தெரியும், சார்லி அவரோட ஒய்ஃபோட திங்ஸ் எல்லாத்தையுமே தீ வச்சு கொளுத்திட்டு இருக்கிறாரு. அப்படி எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்கிறப்போ சார்லிக்கு அவரோட ஒய்ஃப் எழுதின ஒரு டைரி கிடைக்குது. அப்ப அதையும் தீய வச்சு கொளுத்தாம அந்த டைரியை மார்ட்டின் கிட்ட கொடுத்து, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை படிங்கன்னு சொல்றாரு. இப்ப மார்ட்டின் அந்த டைரியோட வீட்டுக்கு வந்து அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இவர் இந்த டைரியை படிக்க ஸ்டார்ட் பண்ணதும் இந்த ஃபில்மோட பிளாஷ்பேக் என்னன்னு நமக்கு தெரியும். பிளாஷ்பேக்கோட ஸ்டார்டிங்ல மார்ட்டினோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுக்கு சார்லி அண்ட் ஜெம்மான்னு ஒரு புது கப்பல் இந்த ஊருக்கு வர்றாங்க. இப்ப இவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. ஜெம்மா தான் ஃபில்மோட ஹீரோயின். இப்ப இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னா சார்லியோட ஒர்க்குக்காக. சார்லி ஒரு கார்பெண்டர். இப்ப இவங்க இந்த மாதிரி புதுசா வந்திருக்கிறத பார்த்ததும் மார்ட்டின் அவங்க கிட்ட போய் இன்ட்ரோ ஆகி, நான் உங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுல தான் இருக்கிறேன், என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் என்னால முடிஞ்சதை பண்றேன்னு சொல்லி மார்ட்டின் அங்க இருந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட் டே மார்ட்டின் அவரோட பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ, முன்னாடி சொன்னேன்ல அதே பேக்கரி தான். இப்போ இவரோட பேக்கரிக்கு சார்லியும் ஜெம்மாவும் வர்றாங்க. இப்போ இவங்கள பார்த்ததும் மார்ட்டினுக்கு டக்குன்னு ஒன்று தோணுது, ஜெம்மா பாக்குறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கிற பொண்ணை இந்த சார்லி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு யோசிக்கிறாரு. தென் இப்படியே அந்த நாளும் கம்ப்ளீட் ஆகுது. தென் ஒரு நாள் ஜெம்மா சிட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே டைம் மார்ட்டினும் அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வர்றப்போ சடனா மார்ட்டின் ஜெம்மாவை பார்த்ததும் அவங்க கூடயே நடந்து வீடு வரைக்கும் வர்றாரு. அப்படி அவங்க 2 பேரும் வீடு வரைக்கும் வந்ததும் மார்ட்டின் அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அந்த டைம் ஜெம்மா மார்ட்டினுக்கு கியூட்டா பாய் சொல்றாங்க. அதை பார்த்த மார்ட்டினுக்கு ஜெம்மா மேல இன்ட்ரெஸ்ட் வருது. இப்ப மேரேஜ் பண்ண சொன்னா கூட ஓகேங்கிற லெவலுக்கு யோசிக்கிறாரு. ஏன்னா ஜெம்மா சொன்ன கியூட்டான பாய் ஒரு டீனேஜ்ல இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால மார்ட்டினுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது. தென் அதே ஈவினிங் ஜெம்மாவோட வீட்டுல பவர் கட் ஆகுது. அதனால ஜெம்மாவோட ஹஸ்பண்ட் சார்லி மார்ட்டினோட வீட்டுக்கு வந்து, எங்க வீட்டுல பவர் இல்ல, கொஞ்சம் வந்து என்னன்னு பார்க்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. மார்ட்டின் உடனே இங்க இருந்து கிளம்பி போய் அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு ஜெம்மாவோட ஹஸ்பண்ட் மார்ட்டின் பண்ண ஹெல்ப்புக்காக மார்ட்டினை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்கறாரு. ஆனா இந்த மார்ட்டின் இங்க வந்து ஜெம்மாவே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஜெம்மாவை மார்ட்டினுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்ட்டின் அவரோட ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜெம்மா அங்க வர்றாங்க. இங்க வந்து மார்ட்டின் கிட்ட பிரெட் ரெடி பண்றதை பத்தி பேசுறாங்க. அதோட இதை ரெடி பண்றது கஷ்டமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்க. அப்ப மார்ட்டின், இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, நானே சொல்லி தரேன்னு பிரெட்டை மேக் பண்ற ஒரு மெஷின் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போய் அந்த மெஷினை பத்தியும் அதை யூஸ் பண்றத பத்தியும் ஜெம்மாக்கு மார்ட்டின் சொல்றாரு. அதே டைம் இந்த ரூம் ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால ஜெம்மா அவங்க போட்டிருக்கிற ஜாக்கெட்டை கலத்துறாங்க. இப்போ இதை பார்த்ததும் மார்ட்டினால கண்ட்ரோல் பண்ண முடியல, பட் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஜெம்மாவோட ஹஸ்பண்ட் அவருக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாரு. அப்படின்னா இவங்க இந்த ஹவுஸுக்கு வந்ததுல இருந்து இது சம்பந்தமா இது வரைக்கும் யாரையும் மீட் பண்ணல, பார்ட்டியும் கொடுக்கல. அதனாலதான் இப்போ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. தென் இந்த பார்ட்டி டைம்லயே ஜெம்மாவோட வீட்டுக்கு ஒரு லேடி வர்றாங்க. பார்த்தா ரொம்ப ஃபிட்டா டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ற ஒரு லேடி மாதிரி தெரியுது. இப்போ ஜெம்மாக்கும் இதே மாதிரியே ஃபீல் ஆகி அவங்க கிட்ட போய் அவங்களோட எக்ஸசைஸ் அண்ட் டயட் பிளான் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்ல ஜெம்மாக்கும் இந்த விஷயத்துல பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. தென் அதுக்கு பிறகு நாம கூட கரெக்டா பாடியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சு டயட் மெயின்டைன் பண்றாங்க. தென் இப்படியே இது சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் பிஸியான லைஃப்ல ஜெம்மா இருக்கிற டைம் கொஞ்சம் நாளுக்கு பிறகு சடனா ஒரு நாள் மார்ட்டின் ஜெம்மாவை பாக்குறாரு. அப்ப மார்ட்டின் ஜெம்மா கிட்ட, ஏன் இப்ப எல்லாம் பேக்கரிக்கு வர்றதே இல்லைன்னதும், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு சொல்லி மார்ட்டின் கிட்ட கொஞ்ச நேரம் பேசி
அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. தென் இப்போ அங்க இருந்து போற வழியிலேயே ஜெம்மா கத்துற சவுண்ட் கேக்குது. தென் உடனே நம்ம ஆளு ஃபாஸ்டா என்னாச்சுன்னு அங்க போய் பாக்குறப்போ தான் தெரியும் ஏதோ ஒரு பூச்சி ஜெம்மாவோட முதுகுல கடிச்சிருச்சு. ஜெம்மா உடனே மார்டின் கிட்ட அந்த பூச்சியை எடுக்க சொல்லுது. மார்டினும் அதை எப்படி எல்லாமோ எடுக்க ட்ரை பண்ணி லாஸ்டா ஒரு வழியா எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் ஜெம்மாக்கு பயங்கரமா இன்னும் பெயின் இருக்குது. அப்ப மார்டின் வாய்னால அந்த விஷத்தை எடுத்துட்டா ரொம்ப பெயின் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் ஜெம்மா உடனே அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மார்டின் இப்படியே அந்த விஷத்தை எடுத்துட்டு இருக்கிற டைம் அந்த பக்கம் ஒரு பையன் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த பையனோட நேம் ஹெர்வி. அவனை இங்க உடனே வந்து என்னாச்சுன்னு கேக்குறான். இவங்களும் உடனே என்னாச்சுன்னு சொல்றாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கிற டைம் ஜெம்மா சடனா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ ஹார்வி உடனே அவனோட காரை எடுத்துட்டு வந்து மார்டினோட ஹெல்ப் மூலமா ஜெம்மாவை கார்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதும் டாக்டர் ஜெம்மாவை செக் பண்ணி இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு மெடிசன் எல்லாம் கொடுத்து உடனே அனுப்பி வைக்கிறாரு. தென் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதே கார்லயே ரிட்டர்ன் கிளம்புறாங்க. அப்படி போறப்போ ஜெம்மா ஹெர்வியை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹெர்வியும் அப்போ ஜெம்மாவே பாத்துட்டு இருக்கிறான். தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு ஜெம்மா மார்டினோட ஷோல்டர்ல சாஞ்சு படுக்கிறாங்க. இப்ப மார்டின் இதை நினைச்சு பயங்கரமா ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. தென் நெக்ஸ்ட் டே முன்னாடி அவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க இல்ல, அப்படி பார்ட்டிக்கு வந்ததுல ஒருத்தங்க ஜெம்மாவையும் சார்லியையும் அவங்க அரேஞ்ச் பண்ண பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. தென் இவங்க ரெண்டு பேரும் இந்த பார்ட்டிக்கு வந்த பிறகு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண அந்த லேடி ஜெம்மாக்கு வீடு ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க. அப்படியே வீடை சுத்தி பார்த்துட்டே இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டியை தெரியும்னு சொல்லி ஒரு மேகசீனை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த செலிபிரிட்டியோட போட்டோவை பார்த்ததும் ஜெம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன் இந்த ஷாக்குன்னா அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஜெம்மாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா லவ்ல இருந்தாங்க. தென் கொஞ்ச நாளுக்கு பிறகு அப்படியே பிரேக்கப்பும் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காக அப்படி பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவன் ஜெம்மாவோட லவ்ல இருக்கிறப்போவே வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். அப்படி அவன் இருக்கிறதையும் ஜெம்மா அவங்களோட கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. அதை பார்த்து ஜெம்மா ரொம்ப ஷாக் ஆகி பிரேக்கப் பண்ணி சார்லியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தென் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஜெம்மா ஷாப்பிங் போறதுக்காக சிட்டி கிளம்புறாங்க. அதே சிட்டில தான் மார்டினோட பேக்கரியும் இருக்குது. இப்ப இங்க சிட்டிக்கு வந்த ஜெம்மாவை மார்டின் அவரோட ஷாப்ல இருந்து பாக்குறாரு. அப்படியே இருக்கிறப்போ ஜெம்மா கிட்ட ஒருத்தன் வந்து பேசுறான். அது வேற யாரும் இல்ல ஹார்வி. அதான் ஜெம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா இல்ல, அவனே தான். அவன் இப்ப இங்க வந்து ஜெம்மா கிட்ட க்ளோஸா கான்வர்சேஷன் பில்ட் பண்றான். ஜெம்மாவும் அவன் கூடயே அப்ப பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் மார்டின் ஷாப்ல இருந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் பாக்குறப்போ மார்டினுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஜெம்மாவோட ஹஸ்பண்ட் சார்லி ஜெம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, வீட்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ட்டிக்கு ஒயின் தேவை, ஆனா வீட்ல ஒயின் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீ சிட்டிக்கு போய் வாங்கிட்டு வருவியான்னு கேக்குறாரு. நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. தென் இவங்க ஒரு ஷாப்பிங் மால் போறாங்க. அங்க ஹார்வியும் இருக்கிறான். இப்ப இங்க அவன் ஜெம்மாவை பார்த்ததும் ஜெம்மா கிட்ட வந்து பேசுறான். அதே டைம் எந்த வைன் பாட்டில் பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி ஜெம்மாக்கு அதை காட்டுறான். இப்போ உடனே ஜெம்மாவும் எந்த ஹெசிடேஷனுமே காட்டாம அவன் செலக்ட் பண்ண பாட்டிலுக்கே பில் பே பண்ணி அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே டைம் மார்டின் சிட்டில ஜெம்மாவை நோட் பண்ணி அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறப்போ தான் தெரியும் ஜெம்மா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போகாம வேற ஒருத்தங்களோட வீட்டுக்கு போறாங்க. அது வேற யாரோட வீடும் இல்ல, ஹார்வியோட வீடு. தென் அங்க வந்து காரை பார்க் பண்ணி வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப இங்க மார்டின் பின்னாடியே வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப ஜெம்மா உள்ள போய் 1 மணி நேரம் ஆகுது. இப்ப மார்டின் வெளியே ஓகே ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அங்க இருந்து அவரோட கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. நெக்ஸ்ட் சீன் சார்லி பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாருல்ல, அந்த பார்ட்டி நடந்துட்டே இருக்குது. அதே பார்ட்டிக்கு மார்டினும் வந்திருக்கிறாரு. இங்க வந்து பார்ட்டில ஜெம்மாவே மார்டின் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கிற டைம் மார்டின் என்ன ஃபீல் பண்றாருன்னா ஜெம்மாவோட பிஹேவியர் முன்னாடியை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அதே டைம் ஜெம்மா ஹார்வியோட வீட்டுக்கு எதுக்காக போகணும், அப்படி அங்க போனப்போ அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே இவரு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஜெம்மாவோட கழுத்துல சின்ன காயம் இருக்கிறது தெரியுது. இப்ப இதை பார்த்ததும் மார்டினுக்கு புரிஞ்சிடுச்சு ஹார்வி அண்ட் ஜெம்மா ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கிறாங்கன்னு மார்டின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதோட ஏன்டா இப்படி பண்ணான்னு தன்னை தானே திட்டிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு மட்டும் ஹார்வியோட கார்ல ஜெம்மாவை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. தென் அப்படியே பார்ட்டியும் கம்ப்ளீட் ஆகி அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெம்மா தனியா எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதை இங்க மார்டின் பார்த்ததும் இவன் எங்க தனியா போறா அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப இப்படி ஜெம்மா போறது எங்கேயா இருக்கும்னா எங்கேயும் இல்ல ஹார்வியோட வீட்டுக்கு. அங்க போய் ஹார்வி அண்ட் ஜெம்மா இன்டிமேட் ஆகுறாங்க. இப்ப மார்டின் இங்க ஜெம்மாக்கு பின்னாடியே வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. இப்ப இதெல்லாம் பாக்குறப்போ இதெல்லாம் தப்புன்னு சொல்லணும்னு அவரோட மைண்ட்ல ஓடுது. தென் நெக்ஸ்ட் டே ஜெம்மா மார்டின்ஸ் பேக்கரிக்கு வர்றாங்க. அங்க வந்து மார்டின் கிட்ட பேசி சார்லி வீட்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் பிரெட் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்படியே போறப்போ ஒரு பிரெட் பேக்கெட்டையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இதை பார்த்ததும் இதை கொடுக்கலான்னு சொல்லி மார்டின் பின்னாடியே போறாரு. அப்படியே இவரு வீடு வரைக்கும் வந்த பிறகுதான் தெரியும் சார்லி வீட்ல இல்லங்கிறதுனால ஜெம்மா ஹார்வியை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் பாக்குற மார்டினுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதே டைம் இவங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே நின்று ஒட்டு கேட்கிறாரு. அப்ப ஹார்வி ஜெம்மாக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றான். அந்த ப்ரப்போசலையும் ஜெம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கண்டினியூ ஆகுது. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஜெம்மாவோட ஹஸ்பண்ட் ஊருக்கு
போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. அப்போ ஜெம்மா ஜாகிங் போறதா சொல்லி ஹார்வியோட வீட்டுக்கு போறாங்க. அப்படியே ஹார்வியோட வீட்டுக்கு போய் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த டேபிள்ல இருந்த ஒரு ஸ்டாச்சு கீழே விழுந்துருது. அப்படி அது விழுந்ததும் ஹார்வி ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த ஸ்டாச்சுவை அவனோட கையில எடுத்து வச்சு, இந்த ஸ்டாச்சு எங்க அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது இப்படி உடஞ்சது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன கொன்னே விடுவாங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஜெம்மா, என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கார்பெண்டர் தான், இதை நான் ரெடி பண்ணி தரேன், நீ இப்போ இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புற டைம் ஹார்வி ஜெம்மா கிட்ட, என் கூட லண்டனுக்கு வருவியா, நாம 2 பேரும் அங்க சேர்ந்தே இருக்கலாம்னு சொல்றான். அதுக்கு ஜெம்மா ஆமான்னு சொல்லி அந்த ஸ்டாச்சுவை வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹார்வியோட அம்மா வீட்டுக்கு வந்து ஹார்வி கிட்ட, நாம 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி வேற ஒரு சிட்டிக்கு போகணும் அப்படியே சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டாச்சுவை பாக்குறாங்க. ஆனா அது அப்போ அங்க இல்ல. அதை உடனே ஹார்வி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவன் அதுல கொஞ்சம் ரிப்பேர் இருந்ததால பக்கத்து ஏரியால இருக்கிற கார்பெண்டர் கிட்ட ரீவொர்க்குக்காக கொடுத்துருக்கிறேன்னு சொல்றான். இப்படி இது தெரிஞ்சதும் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்பெண்டரோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. அந்த அட்ரஸ் வேற யாரோட அட்ரஸும் இல்ல, ஜெம்மாவோட ஹஸ்பண்ட் சார்லியோடது. இப்ப இங்க வந்து ஹார்வியோட அம்மா ஸ்டாச்சுவை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு சார்லி, எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட யாரும் எதுவும் தரலன்னதும் மாறி மாறி 2 பேருக்கு இடையில கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி போகுது. தென் ஹார்வியோட அம்மா சார்லிக்கு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி அவங்க அங்க இருந்து போனதும் சார்லி வீட்டுக்குள்ள போய் ஜெம்மா கிட்ட கேக்குறப்போ தான் தெரியும், ஜெம்மா ஹார்வியோட வீட்டுக்கு போனதும் ஜெம்மா மேல மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னும். இப்போ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றதை தெரிஞ்சுக்கிட்ட சார்லி ஜெம்மாவை இப்படியே இங்க விட்டுக்கிட்டு திரும்ப லண்டனுக்கே கிளம்புறாரு. இப்போ இதெல்லாம் நடந்ததை பார்த்து கஷ்டப்பட்டு ஜெம்மா ஹார்வி கிட்டே போறாங்க. இப்போ அதே டைம் ஹார்வியோட வீட்டுல அவங்க அம்மா பயங்கரமா ஹார்வியை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த பிறகு ஜெம்மா ஹார்விக்கு கால் பண்றாங்க. ஹார்வி போன் காலை கட் பண்ணிக்கிட்டு திரும்ப எஸ்எம்எஸ் பண்றான். அப்படி அவன் என்ன எஸ்எம்எஸ் பண்ணான்னா, நான் எங்க அம்மா கூட கிளம்பி ஃபாரினுக்கு போக போறேன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறான். இப்போ இதை ரீட் பண்ணதும் ஜெம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தென் உடனே அப்படியே வீட்டுக்கும் கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெம்மாவோட வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் யார் அனுப்புனதுன்னு பார்த்தா ஹார்வியோட அம்மா. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, அந்த ஸ்டாச்சுவை எனக்கு ரிட்டர்ன் அனுப்பலன்னா நான் அவங்க மேல கேஸ் போடுவேன் அப்படின்னு அதுல எழுதி இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்ததும் ஜெம்மா ரொம்ப பயந்து பக்கத்துல இருக்கிற மார்ட்டினை கூப்பிடுறாங்க. தென் மார்ட்டின் வந்ததும் அவருக்கு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ மார்ட்டின் இந்த லெட்டரை பார்த்துட்டு, இதுல நமக்கு கொஞ்சம் டைம் தந்திருக்கிறாங்க, அந்த டைமுக்குள்ள நாம ஒரு ரிட்டர்ன் லெட்டர் போடலாம், இது பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்ல, பயப்பட வேண்டாம்னு ஜெம்மாக்கு தைரியம் சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஜெம்மா இவங்கள முன்னாடி பார்ட்டிக்கு கூப்பிட்ட ஒரு லேடியோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி அங்க போறப்போ இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேட்ரிக் அங்க இருக்கிறான். இப்போ இவனை இங்க பார்த்ததும் ஜெம்மா ஷாக் ஆகுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்ட்டின் சர்ச்சுக்கு போற டைம் ஜெம்மாவோட கார் அந்த ரோடு வழியா வருது. அப்படி அது வரதை பார்த்ததும் மார்ட்டின் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி வர்ற டைம்லயே ஜெம்மாவோட காரும் ரிப்பேர் ஆகுது. இப்படி ஆனதும் அந்த பேட்ரிக் அங்க வர்றான். அந்த காரையும் ரெடி பண்ணி அதோட விடாம ஜெம்மாவை ரோட்லயே கிஸ் பண்றான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மார்ட்டினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. சே, என்ன பொண்ணுடா இவ, கேரக்டர் இவ்வளவு மோசமா இருக்குதுன்னு நினைச்சு அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஜெம்மா இதை பத்தி எதுவுமே பெருசா யோசிக்காம பேட்ரிக் கூப்பிட்டதும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்கிட்ட, என் லைஃப்ல இது வரைக்கும் நடந்த கஷ்டத்தை தாண்டி இனிமே நடக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்ல, இந்த ஊரை விட்டு நான் கிளம்ப போறேன் பாய்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து வீடை காலி பண்றதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கார்ல ஏத்துறாங்க. அதே டைம்ல அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, என்னோட லைஃப்ல நீங்க கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. சார்லி உடனே சரி வர்றேன்னு சொல்லி லண்டன்ல இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஜெம்மா மார்ட்டினை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, நான் இனிமே இங்க இருக்க போறது இல்ல, நான் இங்க இருந்து எங்களோட ஊருக்கே மூவ் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை கேட்டதும் மார்ட்டின் ஃபுல்லா ஷாக் ஆகிட்டாரு. அதே டைம் அந்த லெட்டரை பத்தியும் ஸ்டாச்சுவை பத்தியும் பேசுறாங்க. அப்ப மார்ட்டின் அந்த லெட்டரை நான் தான் அனுப்புனேன்னு சொல்றாரு. ஜெம்மா உடனே எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதும், உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு, ஹார்வி கூட நீ பழகிறது உன்னோட லைஃபே நாசம் பண்ணிரும், அதனாலதான் நீ அவன் கூட டச்லயே இருக்க கூடாதுன்னு நினைச்சு அப்படி பண்ணேன்னு சொல்றாரு. இப்போ மார்ட்டின் இப்படி பண்ணதா சொன்னதும் ஜெம்மாக்கு மார்ட்டின் மேல பயங்கர மரியாதை வருது. அப்போ உடனே மார்ட்டினை கிஸ் பண்றாங்க. அப்ப மார்ட்டின் எதுவுமே பேசாம சைலண்டா ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. தென் மார்ட்டின் அவரோட வீட்டுக்கு போய் ஒரு பிரெட் மேக் பண்ணி ஜெம்மாவோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு ஜெம்மாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேட்ரிக் அங்க வர்றான். அப்படி வர்றப்போ வெளியே இருக்கிற பிரெட்டையும் எடுத்துட்டு வந்து ஜெம்மா கூட பேசிட்டு இருக்கிறான். இப்போ இதே டைம்லயே ஜெம்மாவோட ஹஸ்பண்ட் இங்க ரீச் ஆகிட்டாரு. இப்போ இங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்ததும் சத்தமா கத்தி பயந்து வெளியே ஃபாஸ்டா மார்ட்டினோட வீட்டுக்கு போறாரு. இவர் இப்படி வர்றதை பார்த்ததும் மார்ட்டின் என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு சார்லி மார்ட்டின் கிட்ட பதிலுக்கு என்னோட ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. இப்போ மார்ட்டினுக்கும் சார்லிய மாதிரியே தான் என்னாச்சுன்னு தெரியல, அதனால உடனே அவரும் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. அப்படியே போறப்போதான் மார்ட்டினுக்கும் ஒரு ஷாக்கிங்கான மேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. என்னாச்சுன்னா ஜெம்மா வீட்டுக்குள்ளேயே இறந்து கிடக்குறாங்க. தென் சார்லி பயங்கரமா அழுறாரு. மார்ட்டின் சேடா ஃபீல் பண்ணி என்னாச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தென் இப்படியே ஜெம்மாவோட ஃபியூனரல் எல்லாம் பண்றாங்க. அப்படியே இங்க இருக்கிறப்போ சார்லி மார்ட்டின் கிட்ட போய் பேசுறாரு. ரியலா என்னதான் நடந்துச்சு ஏதாவது சொல்லுங்கன்னதும் மார்ட்டின் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட ஒய்ஃப் என்னாலதான் செத்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஜெம்மா பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சடனா த்ரோட்ல அடைச்சிடுச்சு, அதனாலதான் ஜெம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்படியே இவங்க பேசிட்டு
பேசிட்டு இருக்கிறப்போ ஜெம்மாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்து மார்டின் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல, உங்களோட ஒய்ஃப் சாகிறதுக்கு நான் தான் காரணம். அன்னைக்கு நடந்தது என்னன்னா, ஜெம்மா இறந்த அன்னைக்கு நான் ஜெம்மாவை பார்க்க வந்திருந்தேன். அப்போ நானும் ஜெம்மாவும் வீட்டுல பேசிட்டு இருந்தோம். அப்ப ஜெம்மா பிரெட் சாப்பிட்டுட்டு இருந்த டைம் நான் பின்னாடி வந்து ஜெம்மாவை கிஸ் பண்ணேன். அப்படி நான் பண்ற டைம் பிரெட் த்ரோட்ல அடைச்சி ஜெம்மாவால பிரீத் பண்ண முடியாம அப்படியே இறந்துட்டான்னு சொல்றான். இப்படியே இவங்க இந்த பக்கமா பேசிட்டே போயிட்டு இருக்கிறப்போ அந்த சைட் ஜெம்மாவை லவ் பண்ண ஹார்வியும் நான் இல்லங்கிறத ஏத்துக்க முடியாம தான் ஜெம்மா இறந்துட்டாங்க, எல்லாம் என்னோட தப்பு தான் கஷ்டப்பட்டு இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ சீனை பிளாஷ்பேக்ல இருந்து கட் பண்ணி மார்டின் படிச்சிட்டு இருந்த ஜெம்மாவோட டைரியை க்ளோஸ் பண்ணி அந்த பக்கமா வைக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் முன்னாடி மாதிரி அவங்களோட ஏரியாவுக்கு திரும்ப புதுசா ஒரு ஃபேமிலி வர்றாங்க. அந்த டைம் முன்னாடி மாதிரியே மார்டின் அவங்க கிட்ட போய் பேசுறாரு. ஜெம்மாவோட ஃபேமிலி கூட முன்னாடி எப்படி பேசினாரோ சேம் இப்போ அப்படியே தான் பேசுறாரு. இதே சீன்லயே ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஓகே, இதான் ஃபில்ம். இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.